அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் மிக சிறப்பான பதிவு நம்ம சந்திக்க போகிறோம். அதாவது குரு பெயர்ச்சி. குரு அப்படிங்கிறது 9 கிரகத்தில் ஒரு சுபத்துவம் பெற்ற அருமையான கிரகம்னு சொல்லலாம். 9 கிரகம் ஒவ்வொரு வேலையை செஞ்சாலும் இவர் செய்கிறதே ஒரு ஸ்பெஷல். ஏன்னா குரு நின்ற இடம் பால், பார்க்கும் இடம் கோடி புண்ணியம் கோடி நன்மை. சரிங்க, மிதுனத்திலிருந்து காலசக்கரத்துக்கு 4ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய கடகத்துக்கு பெயர்ச்சியாகக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறார். ரொம்ப சிறப்புங்க. அது புனர்பூஷம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பெயரக்கூடிய இந்த நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 26/5/2026, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி மதியானம் பகல் 11 மணிக்கு மேலே புனர்பூஷம் நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் அருமையாக பெயரக்கூடிய கடகத்துக்கு பெயரக்கூடிய குரு பகவான், அதே திருக்கணிதப்படி நம்ம பஞ்சாங்கப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/6/2026 ஜூன் மாதங்க. ரொம்ப வைகாசி 19ஆம் தேதி அதுன்னு வச்சுங்களேன். இந்த அன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. ரெண்டுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிழமை செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு மங்களத்தன்மையையும் ஒரு அரசியல் தன்மையையும் சுட்டி காட்டக்கூடிய கிரகம். அன்னைக்கு பெயரக்கூடிய இந்த கிழமை அப்படிங்கிற ஒரு விசேஷமும் உண்டு. அப்போ குரு பெயரக்கூடிய அமைப்புக்கு குரு மங்கள யோகமே உண்டு. இது பெயர்ந்தாலும் இது எந்த இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனது 5ஆம் பார்வையாக பார்வை 5, 7, 9 மிக சிறப்புங்க. 9க்கு தான் மகா சிறப்புன்னு சொல்லலாம். அப்போ 5 அப்படிங்கக்கூடிய இடம் என்னென்னா, உங்களுக்கு காலசக்கரத்திற்கு 8ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்க்குறார். கடகத்திலிருந்து விருச்சிகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது 10ஆம் பாவம் அப்படிங்கக்கூடிய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாருங்க. கர்மஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் பார்வையாக பாக்கிய பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் காலசக்கருக்கு 12ஆம், அதாவது விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய 9ஆம் இடம் பாக்கியமாக பார்க்குறார். இப்போ இந்த பார்வையை கொண்டு பொதுவாக 8, 10, 12 அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பல பிரச்சனைகள்லேருந்து தீரக்கூடிய அமைப்பும். ஏன்னா 8ஆம் இடங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம், அந்த கண்டம். ஆனால் அதே திடீர் அதிர்ஷ்ட யோகமும் உண்டுங்க. 10ங்கிறது தொழில். ரொம்ப சிறப்பான ஒரு தொழில் இடத்தை விருத்தி பண்ண போகிறார் பொதுவாக எல்லாத்துக்குமே. அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இதில் எது நன்மை எது தீமை, என்ன பலாபலன் கொடுக்கும், என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம். பொதுவாக தமிழ்நாட்டில் பிரகஸ்பதி குரு பகவான்னு சொல்லக்கூடிய இந்த கிரகம் நல்ல ஒரு ஆக்டிவேட் ஆகணும், நமக்கு குருபலன் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரு ஆலங்குடி சிறப்பும்பாங்க. வியாழக்கிழமை அப்படிங்கிறதே உங்களுக்கு குருவாரம்பாங்க. தென்திட்டை அதுவும் ரொம்ப சிறப்பான ஸ்தலம். இதெல்லாம் பிரபலியமான பழைய கோயில். இங்கே நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வரலாம். இது எல்லா ராசிக்காரர்களும் போகலாம். அதை விட மகான் வழிபாடு, சித்தர் வழிபாடு. ஏன்னா குருவருள் திருவருள், மாதா பிதா குரு தெய்வம். அப்போ அந்த குருவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஏன்னா குரு உட்காந்து பாடம் கற்பித்து அந்த பாடத்தை படிக்காதங்க. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைம்பாங்க. அதனால் குரு ஒருத்தருக்கு இருக்கணும். பகவான் அவதரித்த ராம பகவானுக்கே குரு பகவானாக இருக்கக்கூடிய குருவர்களாக இருக்கக்கூடிய குருவாக இருந்தெல்லாம் வழிநடத்தியவர்கள்லாம் இருக்காங்க. அப்போ இந்த விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், இது மாதிரி மகா குருமார்களும் பெரிய பெரிய சாதனைகளை தன்னுடைய சக்தியோடு சேர்ந்து நமக்கு மகா புருஷ ஒரு அமைப்பில் மகான்கள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அது மாதிரி மகா சித்தராக இருந்து மகான்களாக வாழ்ந்து ஜீவசமாதியை அமைந்த எத்தனை பேர் இருக்காங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திரர் குருவாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு வழிபாடு எடுக்கலாம். இல்லைங்க சீரடி சாய்பாபா இவங்களையும் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கலாம். அல்லது வல்லார் அருப்பெருஞ்சோதின்னு சொல்லக்கூடிய
அருமையான சாந்த சுரூபமான அவரை வந்து நீங்கள் டிவோட்டியாக இருந்து அவங்கக்கிட்ட நம்ம ஒவ்வொருத்தருடைய படத்தை வீட்டில் வச்சு வியாழக்கிழமை தீபம் ஏற்றி வச்சு நல்ல மெடிடேஷன் மனதார ஒருமுகத்தன்மையோட இந்த மாதிரி ஜீவசமாதி அடைந்த குருவார்களாக குருவரில் நம்ம பெறதுக்கு நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது நல்ல விஷயத்தை, அருமையான விஷயத்தை, சுபகாரியத்தை, நல்ல செல்வ வளத்தை, மன நிம்மதியை குரு பகவான் வாரி வழங்குவார். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இனி வரும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேசராசி அன்பர்கள், மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் குரு வருவார்? அதாவது 9க்கு 12க்கும் உரித்தானவர் குரு பகவான். இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படி வந்து மாறுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறாருன்னு சொல்கிறோம். அப்போ அந்த மேச ராசிக்கு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 10வது இடம் அந்த ஜீவனஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்போ 5, 7, 9 பார்வையாக விருச்சிகம், மகரம், மீனத்தை பார்க்கக்கூடிய விசேஷ பார்வையுடன் சுகஸ்தானம், சுகபோகங்கள், வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே சிறப்பாக அமையுங்க. கஷ்டப்பட்டாலும் சனி பகவான், ராகேது இது மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் 7.5 சனி பகவானுடைய தாக்கம் இருப்பினும் குரு நான் இருக்கிறேங்க அப்படின்னு கைப்பிடித்து நடக்குவதற்கு, ஏன்னா குரு பகவான் வந்து உங்கள் இடத்துக்கு வந்து பகை தான், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் இப்போ போய் அமரக்கூடிய இடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்தை கொடுக்க போகிறார். அதிகமாக உழைக்கக்கூடிய விஷயங்களுக்கு இதுவரை பணம் வரலைங்க, கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க மேடம். மேசம்னு ஒரு நல்ல ஒரு ஆணவமாக, ஒரு ஆளுமையாக, ஒரு வேகமாக தான் இருந்தேன், இப்போ பொசுக்குன்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுருண்டு படுத்துக்கிட்டேம்பாங்களே அந்த மாதிரி சில மனசில் ஒரு அப்படியே ஒரு சஞ்சலம், மனசில் ஒரு கவலை, வெளியே சொல்ல முடியாத வேதனை, இதெல்லாம் மறையக்கூடிய அமைப்பு, படிப்படியாக உயரக்கூடிய அமைப்பு மேச ராசிக்கு உண்டுங்க. இந்த 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த வீடு விஷயமான ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, வீடு வாங்கக்கூடிய அமைப்போ, இந்த பூமி யோகத்தை தரப்போகிறாருங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை பிறக்குது, செவ்வாய் ராசி அல்லவா நீங்கள். இப்போ அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் உங்களுடைய ராசி தான். அப்போ இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லாபத்தை கொடுக்கும். என்னதான் கொடுத்தாலும் நம்மளுடைய தசாபுத்தி, நம்மளுடைய கிரகங்கள், உங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறார் பார்த்துக்கணும். அந்த குருவுக்கு இந்த குரு திரிகோண பாவத்தில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், பணம், பொன், பொருள், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கொடுத்துருவார். அத்தனை விசேஷமானவர் குரு பகவான். ஸோ உங்களை வக்ரகதியாக வர நடுவில் வரார். எப்படின்னா 5ஆம் இடத்துக்கு வராருங்க. எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கு வேற வக்ரகதியாக இறங்கி வருவார். 5க்கு வருவார். அப்போ பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே கரெக்டாக சொல்யூஷன் ஆகும். அந்த மனக்கவலையை வந்து போக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். அதே வக்ர நிவர்த்தியாக அப்புறம் கடகத்துக்கு ரிவர்ஸில் எப்போ வருவார் திரும்ப அப்படின்னா ஜனவரி 24. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ மேச ராசிக்கு மிக சிறப்பான ஒரு காத்திருங்க அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி காத்து கடந்த எல்லாத்துக்குமே இனிமேல் நல்ல தென்றல் காற்று, நல்ல ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசப்போகக்கூடிய அமைப்புக்கு 70% உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பொறுத்து, வயதோட்டம் பொறுத்து மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அப்போ மேசராசிக்கு பயம் வேண்டாம், நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு நிறைய உழைப்பை கொடுத்தாலும் அதற்கான ஊதியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மேசத்திற்கு இருக்குது. அதனால தான் சுகஸ்தானத்துக்கு குரு வராருன்னு சொன்னேன். ஏன்னா சுகம்ங்கிறது, பணம்ங்கிறது எல்லாமே யாருங்க? குரு பகவான் தான். ஸோ இப்படி வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய, வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்புக்கு இருக்குதுங்க. 8ஆம் இடம் வந்து உங்கள் இதை பார்க்கும் பொழுது குழந்தை ரொம்ப நாளாக இல்லைங்க, 7-8 வருஷமாக இல்லை, 10 வருஷமாக இல்லை அப்படிங்கிறவங்க கூட சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டை எடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா குருங்கிறது குழந்தைங்க, அந்த புத்திர காரகர்பாங்க.
எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ 7ஆம் இடம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பந்தத்தை 2வது தாரமாக இருக்கலாம், ஒரு லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க 4 வருஷமா அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த வருஷம் டக்குன்னு அப்போ யோகம் வரணும். குருபலன் வந்தால் தான் திருமணம் நடக்குங்க சட்டுன்னு. அதே போல் மீனத்தை விரயம் நிறைய ஆச்சுங்க. குழந்தைகள்னால விரயம், தொழிலில் விரயம், பிஸ்னஸ்ஸு தேவையில்லாமல் 7.5 சனியில் ஆரம்பித்து மாட்டிக்கிட்டு திண்டாடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் படிப்படியாக வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய அமைப்பு, படிப்படியாக உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பாக்கியஸ்தானத்துக்கு உரித்தானவராக இருக்கிறனால நீங்கள் என்ன செய்யலாம், அந்த உங்களோட முயற்சியெல்லாம் வீணாகக்கூடாதுன்னா 3ஆம் பாவம் தான் மிதுனங்க. அந்த முயற்சிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கனால ஒரு வெள்ளியில் கனக புஷ்பராகம் மோதிரம் போட்டு பாருங்கள். அப்போ சனி பகவானுடைய தாக்கம் கூட உங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ மேஷத்துக்கு எந்த கோயில் போகலாம், ஒரு வழிபாடுன்னு எடுத்துக்கணும்ல. வியாழக்கிழமை அவசியம் போங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமையில் வரக்கூடிய குரு ஓரையை குறித்து வச்சுக்கோங்க. கேலண்டரில் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓரை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரிசையாக போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் பிறந்த கிழமையில் நீங்கள் குரு ஓரை எப்போ வருது அப்போ அங்கே போய் ஸ்பாட்டில் நிற்கணும். திருப்பட்டூர், திருச்சியிலேருந்து பெரம்பலூர் போகிற வழியில் திருப்பட்டூர் இருக்குது. வியாழக்கிழமை போகிறதுனால போயிட்டு வந்துடுங்க, சிறப்பாக இருக்கும். அங்கே போயிட்டு மஞ்சள் பொடி 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லா பரிகார ஸ்தலத்திலையும் நவகிரக ஸ்தலத்திலையும் பார்த்தீங்கன்னா மூலவர், அதாவது முன்னாடி இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவனாக தான் இருப்பாங்க மேக்ஸிமம். சைடில் தான் நமக்கு குரு பகவானோ நவகிரகமோ இதெல்லாம் இருக்கும். அப்படியே திருப்பட்டூரில் பதஞ்சலி முனிவருடைய தியான பீடத்தோட ரொம்ப சிறப்பாக பெரிய ஒரு சுவாமியாக அங்கே தட்சிணாமூர்த்தியாக வீற்றிருக்கிறார். அங்கே போயிட்டு உங்களுக்கு தொழில் தடை, வருமான தடை, புத்திரப்பேறு, திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போங்க, வச்சு வழிபாடு எடுத்துகிட்டு ஆகம விதிப்படி அந்த பிரசித்த பெற்ற கோயிலில் என்ன விசேஷமோ அதை செஞ்சுட்டு வாங்க. எப்பயுமே நான் அருகில் இருக்கக்கூடிய நவகிரகம், ஏன்னா 7.5 சனி வேறு நடக்குது, அருகில் இருக்க சின்ன நவகிரக ஸ்தலமாக இருந்தாலும் சரி, பிள்ளையார் கோயிலில் கூட நவகிரகம் இருக்குது, அல்லது பிரகஸ்பதி தனியாக இருப்பார் தட்சிணாமூர்த்தி. ஸோ அவருக்கு கொண்டக்கடலை மாலை போட்டுகிட்டே வாங்க, முல்லைப்பூ சாத்தி வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க. குழந்தையாக இருந்தால் குரு பிரம்மா குரு விஷ்ணு சோத்திரம் சொல்லி கொடுங்க. நீங்கள் அவசியம் தினமும் பாராயணம் பண்ணணும் அல்லது கேட்டுட்டு வரக்கூடிய பாடல் கந்த குரு கவசம். ஏன்னா செவ்வாயுடைய அதிபதியான வீடாக இருக்கறனால கந்த குரு கவசம் கேட்டுட்டே வாங்க. சிறப்பான மேன்மையை குரு பகவான் வாரி வழங்குவார். வாழ்க வளமுடன். சிவாய நம. ரிஷபராசி நேயர்கள் குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படிங்கலாம். ஏன்னா தைரியஸ்தானத்தை இருக்கக்கூடிய அமைப்பு, தைரியமாக உங்களுக்கு குரு போய் ஸ்ட்ராங்காக உட்காராருங்க. அப்பேற்பட்ட குரு பெயர்ச்சி 3லிருந்து 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 2லேருந்து 3க்கு போயிட்டார். அப்போ என்னென்ன கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு 8க்கும் 11ஆம் இடத்துக்கும் குரு பகவான் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுஷு மீனத்துடைய இடங்க. அதனால் 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரித்தானவர் அப்படின்னு அர்த்தம் குரு. அப்போ இந்த கடகராசிக்காரங்க 3ஆம் இடத்துக்கு போகும் பொழுது எப்படி 5ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதே போல் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறார். இவ்வளோ சிறப்பு பார்த்திங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. 7, 9, 11 யாருக்குமே கிடைக்காது அந்த அளவுக்கு. அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கும்போது கலத்தர பாவகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஃபஸ்ட்டு வைபோகம் கெட்டி மேளங்க. எடுத்துருங்க ஜாதகத்தை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய தசாபுத்தி ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக கரெக்டான வயசில் மேரேஜ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா எடுத்துருங்க. ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே அந்த முயற்சிக்கு உடனே உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும், ஒரு விஷயத்தை நடத்தி வச்சிரும். பாக்கியம், அப்பா வழியில் சொத்து, அப்பா வழியில் இருக்கக்கூடிய பூர்வீகத்தில் இருக்க வில்லங்கம் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். என்ன நீங்கள் வழிகாட்டுறீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தைரியமாக நீங்கள் இறங்கி களத்தில் செயல்படக்கூடிய அமைப்பு சிறப்புன்னு வச்சுக்கலாங்களா. இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இவங்கனால உங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கும். விட்டு கொடுத்து போவாங்க.
விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டாங்க. உங்கள் ஃபேமிலியில் ஒரு இணக்கம், ஒரு நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு அன்பு, எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது, இதெல்லாம் நிறைய நடக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், கோயில்கள் இதெல்லாம் போகக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குங்க. லாபம் கிடைக்குங்க, நிறைய லாபம் கிடைக்கும். ஏன்னா குரு சனியோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபத்துக்கு. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ரிஷபராசி லக்னக்காரங்க வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை பசுவுக்கு அகத்திக்கீரை, அதே போல் வாழைப்பழம், இது மாதிரி ஏதாவது கொடுங்க. இதை வார வாரம் பயன்படுத்திகிட்டே வாங்க, சிறப்பாக இருக்கும். அமாவாசையில் தர்ப்பணம் கொடுங்க, முன்னோர்களுக்கு தர்ப்பணம். ஏன்னா அந்த குருசனி சேர்க்கைக்காக சொல்கிறேன். ஸோ இதனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்கட்டும், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, கர்மவினையை போக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே அந்த பிரகஸ்பதி, தட்சிணாமூர்த்தி, நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான், இதெல்லாம் நம்ம வழிபாடு எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறத விட, இப்போ உங்களுக்கு கடன் தொந்தரவெல்லாம் நீங்கணும், கஷ்டமெல்லாம் நீங்கணும் அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜரை வழிபாடு எடுங்க. அவரை நீங்கள் குருவாக ஏற்றி நீங்கள் வழிபாடு எடுத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க. ஏன்னா 2ல் இருந்து 3ஆம் இடம் அதிசார குருவாக சிம்மத்துக்கு அக்டோபர் 31 பெயரக்கூடியார். அது இன்னும் சிறப்பு. வீடு, வண்டி, வாகன யோகமெல்லாம் உண்டு. 4ஆம் இடத்துக்கு போகிறார். வக்கரகதியாக வக்கர நிவர்த்தியாகி ஜனவரி 24 அப்புறமும் கடகத்துக்கு வரக்கூடிய இந்த மாதிரி 3 டைம் நம்ம இந்த ஆண்டு போகிறதுனாலும், இந்த ஜூன்லேருந்து உங்களுக்கு 2, 3, 4 அப்படிங்கிற தொடர்பில் வர்றாரு அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். ஸ்பெஷலாக சொன்னீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கோலம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய குருவுக்கு வஸ்திரம்லாம் கொடுத்து நல்லபடியாக அர்ச்சனை செஞ்சு வழிபாடு இடுங்க. வியாழக்கிழமை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிதுன ராசி சிறப்பு, அற்புதம், ஆனந்தம். டாப் அப்படிங்கிற டாப் லிஸ்ட் அப்படிம்பாங்க தெரியுங்களா, 95% உங்களுக்கு தாங்க சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது மிதுனத்துக்கு தனக்காரகன் யாருங்க? குழந்தை பாக்கிய காரகர் யாருங்க? குரு பகவான். 2ஆம் இடத்தில் புனர்பூஷ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களோட இடத்துல மிதுனத்திலேயே இருக்குது. ஏன்னா மிருகஷீரிடம், திருவாதிரை, புனர்பூஷம் அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் 3 நாளைக்கு இங்கே வரார். அப்போ ரொம்ப சிறப்பு. 2ல் வரக்கூடிய குரு பகவான் அமோகமான விஷயத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா உங்களுக்கு 7க்கும் 10க்கும் உரித்தானவர். புரியுதுங்களா? அப்போ குரு உங்கள் இடத்துல உக்காந்துட்டு அந்த 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய வாக்குக்கு மரியாதை. இவ்வளோ நாளாக அவமானம், கெட்ட பேர், பேச்சுக்கே மதிப்பில்லைங்க, வெளியே தலையை காட்ட முடியல. ஏன்? ஜென்மக்குரு, வனவாசம் மாதிரி சில விஷயங்களை மறைஞ்சிருந்தேன், அமைதியாக இருந்தேங்கிறாங்க. எல்லாமே விஸ்வரூபமாக இனிமே நீங்கள் தொழிலாகட்டும், வெளியே வரதாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இறங்கி களத்தில் அடிங்க இனிமேல். அப்பேற்பட்ட சிறப்பு யாருக்கு? மிதுனத்துக்குங்க. 6ஆம் இடத்தையும் 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடம் அப்படியே ஒரு லக்கி வரப்போகுது. அது என்ன லக்கினா, ராகுவை வேற பார்க்குறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கும் உங்களுடைய சிறப்பாக இந்த குரு பார்வை சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் இடத்தை பார்க்குறார். குரு இருக்க எந்த இடம் பார்க்குறாரு? மகரத்தை. அதுலேருந்து 2லேயே உங்களுக்கு ராகு இருக்குது. அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம் வரப்போகுது. ரொம்ப ரொம்ப சிறப்பு. பார்த்துக்கங்களேன். 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. அதே போல் 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை, தொழில் விருத்திங்க. சனி பகவான் சில பிரச்சனைகளையும் சிக்கலையும் தாமதத்தையும் கொடுத்தாலும் இனிமே தனஸ்தானத்தில் வரக்கூடிய, குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய விஷயம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, குழந்தைகளால் மகிழ்ச்சி, வாக்கு பலம், மனதில் தெளிவு எல்லாமே உண்டு. உங்கள் உழைப்பு என்னவோ அதற்கான ஊதியம் கண்டிப்பாக வந்துடும். நல்ல நட்பு வட்டாரம் சேரும். இசைத்துறை, கலைத்துறையில் இருக்கவங்களும் சூப்பர். கலைத்துறைகள் டாப்புங்க. அதிசார குருவாக சிம்மத்துக்கு இறங்கினாலும் அக்டோபர் 31 சிறப்பாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஒன்றும் பின்விளைவுகளாக எதுவும் கொடுக்காது. வக்கரகதியாக ஜனவரி 24 அப்புறம் கடகத்துக்கே வந்துடுவார். இது போல் வரவுனால உங்களுடைய குடும்பத்தில் ஒரு தனவரவு, அதே போல் பணவரவு, புதிய முயற்சிக்கெல்லாம் தடையில்லாத நான் இருக்கிறேன் காப்பாற்றுறேன்னு உங்களுக்கு குரு பகவான் வழிவிட போகிறார். நல்ல சிவன் வழிபாடு எடுங்க.
பிரதோஷ வழிபாடு இடுங்க. ஸ்ரீ ராகவேந்திரரை எப்பயும் மனசில் நீங்கள் அவரோட ஸ்லோகம் சொல்லிக்கிங்க. அவரோட படத்தை வச்சு ஆராதனை பண்ணுங்கள். வியாழக்கிழமை விரதம் கூட இருங்க. அப்படியே கோல் அடிக்கலாம். அடுத்தது நீங்கள் இளம் பயங்கோட்டூர் அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். அங்கே ஆரணி பக்கம், சென்னை ஆரணி போகக்கூடிய சாலையில் இருக்குது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்களுடைய பிறந்த நாளில் வரக்கூடிய என்ன கிழமை பிறந்தீங்களோ அங்கே வரக்கூடிய அந்த குரு ஓரையிலையோ அல்லது வியாழக்கிழமையோ போயிட்டு ஒரு அபிஷேக ஆராதனைக்கு கொடுங்க. மிக சிறப்பான வாழ்க்கையில் என்னென்ன தேடுதல் இருக்கோ அத்தனையும் ஈசன் அருளாலும் குரு அருளாலும் கிடைக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கடகராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி 85%, 85ங்க. எப்படின்னா ஜென்மத்தில் வந்தாலும் உச்சம் பெற்று வரக்கூடிய அமைப்பு. இப்போ புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம், ஜென்ம குரு என்னங்க பண்ணும்? உங்களுக்கு டாப்பு தாங்க, கஷ்டப்பட வேண்டாம். 6, 9க்கு உரிய குரு பகவான் அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றத்தை தருவார். இவ்வளவு நாளாக கடன், தொழில் இல்லை, பெரிய இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப ரொம்ப அவமானம், கெட்ட பேர், வந்த வாய்ப்புகள் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. இத்தனையும் இருந்தாலும் உங்களுடைய ஜென்மகுரு நான் இருக்கேன், காப்பாற்றுறேன், எப்படியா இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வருவேன் அப்படிங்கிற தைரியம், தன்னம்பிக்கை இனி வரும் காலத்தில் சனி பகவானும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ உங்களுடைய தொழில் வளர்ச்சி, அதாவது அரசியல், அரசு துறையில் எத்தனை நீங்கள் கெட்ட பேர் வந்தாலும் நான் இருக்கிறேங்கிற குருவோடைய திருவருளோட இனிமே அப்படியே ரேஸ் குதிரை மாதிரி ஓடக்கூடிய அந்த அந்த ஒரு விவேகமான ஒரு வேகமான விஷயத்தை இனிமேல் நீங்கள் உணர போகிறீங்க. சோம்பேறித்தனம்லாம் இனிமேல் போயிருங்க. கடகத்துக்கு கோபமும் போயிடும். ஏன்னா குரு வந்துட்டார்ல, அப்படியே அந்த சாந்தமாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க போதும். கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றது, ஏதாவது மாத்திரை மருந்து சுகர் பிபிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டங்க. இனிமேல் படிப்படியான உயர்வு, படிப்படியான வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி. 2 வருஷத்துக்கே நல்லா இருக்குங்க, கவலைப்பட வேண்டாம். இந்த குரு பயிற்சியை மட்டும் நினைக்காதீங்க. சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிசாரமாக போகக்கூடிய அக்டோபர் 31 அற்புதம். வக்ரகதியாக அப்புறம் போயிட்டு வருவார். ஜனவரி 24 கடகத்துக்கே மீண்டும் வந்துடுவார். அப்போ ரொம்ப ரொம்ப சிறப்பாக கடகத்துக்கு இருக்கும். கவலை எல்லாம் மறக்கக்கூடிய காலகட்டங்கள். தொழில் தொடங்கணுமா, தொடங்குங்க. தொழில் அமோக வெற்றி. அப்படியே பணத்தை எண்ணுவீங்க. கவனம் 2 விஷயந்தான். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று சேமிப்பு. யாரையும் சட்டுன்னு நம்பிடாதீங்க. ஏன்னா பணமோ தனமோ வந்தால் கண்முன்னு தெரியாது. ஏன்னா அத்தனை கஷ்டங்கள் இவ்வளோ வாண்டா பண்ணு கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஒரு 4-5 வருஷமாக அடி, 4-5 வருஷமாக ரொம்ப ஒரு இழப்பு. அதனால் இழந்ததை மீண்டு வரக்கூடிய காலகட்டம் இந்த கடகராசிக்காரங்க எல்லாத்துக்குமே நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி, டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, ஒரு ஜாதகம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா தசாபுத்தி ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதெல்லாம் கோச்சாரமாக சொல்லக்கூடியது. உங்களுக்கு தசாபுத்தியும் உங்கள் கிரகத்துடைய அமைப்பும் நல்லா இருந்தால் டாப் லெவலுங்க. நீங்கள் இந்த தைரியத்துக்காக என்ன பண்ணுறீங்க, செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் வழிபாடை எடுத்துக்கிட்டே வாங்க. ரொம்ப சிறப்பு. தென்திட்டை இது சிறப்பான கோயிலுங்க. அங்கே போய் நீங்கள் குரு பகவானை வழிபாடு எடுங்க. நீர்நிலை, ஜலம் அப்படி சார்ந்த கடல், ஆறு சார்ந்து இருக்கக்கூடிய ஜீவசமாதி எதுன்னு உங்களுக்கு இஷ்டமான, உங்கள் ஊரில் இருக்கலாம், உங்கள் மாவட்டத்தில் இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜீவசமாதியை வியாழக்கிழமையோ அல்லது நீங்கள் பிறந்த கிழமையில் வரக்கூடிய குரு ஓரையில் போய் அவருக்கு வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம், முல்லைப்பூ, சுண்டல், கடலையில் மாலை போட்டு அழகாக ஒரு அர்ச்சனை அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. அற்புதமாக நீங்கள் தேடிய அத்தனை விஷயமும் கிடைக்கும். ஆனந்தமான வாழ்க்கை அமையும். எல்லாமே வெற்றி நிச்சயம். யாருக்கு? கடகத்துக்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிம்மராசி நேயர்களே, இந்த 2026 சனி பகவானுடைய தாக்கம் நிறைய இருந்தாலும் குரு பகவான் காப்பாற்ற வரப்போகிறார். 90% ரொம்ப சிறப்புங்க. 12ல் குரு விரயத்தில் இருந்தாலும் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உரித்தானவருங்க. அப்போ 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும்
9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ 4, 6, 8 அப்படிங்கும்போது உங்களுக்கு குடும்பம் நல்லபடியாக அமையும். இந்த குருவை பயன்படுத்திக்கிங்க. அப்போ இன்னொரு விஷயம்னா, சுப செலவுகள், செலவு நிறைய விரயமானாலும் இனிமேல் சுப செலவு, ஒரு கல்யாணமாக இருக்கலாம், கிரகப்பிரவேசனாக இருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவ செலவாக இருக்கலாம். இதுபோல் சுப செலவுகள் இனி வரும் காலம் உங்களுக்கு நடக்கும். ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள், ட்ரிப்பு போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி தாக்கத்தை நீக்குவதற்கு குரு பகவான் சப்போர்ட் பண்ண போகிறார். அப்போ பயம் இனிமேல் வராது. தனம் வரும், பணம் வரும், விரயமும் வரும். வருமானமானால் இனிமேல் வரும் காலங்கள் கண்டிப்பாக நிறைய வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் சனி பகவான் நல்ல நிலையில் இல்லாமையோ அல்லது தசாபுத்தி சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் எல்லாமே சிம்மம் தானே. அப்போ இந்த சிம்ம ராசியில் 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஜென்மமாக வரார். சின்ன சின்ன அவமானங்கள், கெட்ட பேர், ஆனாலும் குரு வளையம்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தான் கொடுப்பாங்க. அம்மா அப்பா ஸ்தானம், அம்மா அப்பா ஸ்தானம் எது அப்படின்னா கடகமும் சிம்மம் தாங்க. கடகம் சந்திரனுடைய ஸ்தானம், சிம்மம் அப்பாவுடைய தந்தையுடைய ஸ்தானம்னு அர்த்தம். அப்போ கணவன் மனைவி இணைவு, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் நல்லபடியாக ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள், டைவர்ஸ் வரையும் போனது இனிமேல் சேரக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய வரவுகள் வரலாம். நட்பு வட்டாரத்தினால நல்ல ஒரு பலாபலனை தரலாம். வீடுனாலேயோ அல்லது உங்களுடைய வண்டி வாகனத்தினால் பழுதுகள் ஏற்பட்டு சரியாகக்கூடிய காலகட்டமாக வரும். ஏன்னா நிறைய சிம்மராசிக்காரங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க. என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு, இப்படி இருக்கேன்னா இப்படி இறங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. தொழிலில் கொஞ்சம் கவனமாக சிரத்தை எடுத்து உழைப்பை கொடுங்க, சரியாக போயிடும். ஜென்மகுரு வரும்போது அதிகமான பயணங்கள், ட்ராவல் இது பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்திக்கங்க. கடக ராசியில் திரும்பி வரக்கூடிய ஜனவரி காலத்துலேயும் அப்பையும் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. சுப செலவுகள் அப்படிங்கிறதுல உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு இப்போ நல்ல கல்லூரி வாய்ப்பு, நல்ல நல்ல சீட்டு கிடைக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ வெளிநாடு கூட போய் எம்எஸ் படிக்கிறாரு, எம்டி படிக்கிறாங்க, இது மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சிம்ம ராசிக்கு நடக்கும். ஆக மொத்தத்தில் கவலையை விடுங்க, கஷ்டங்கிறத புலம்பலை விடுங்க. தைரியம் எப்பயும் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன், எப்படி நான் சாதிக்க பிறந்தவர்கள் ராசி அல்லவா. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுகரு, பிபி கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும். நேரத்துக்கு நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களா இருந்தால் எடுத்துக்கணும். அதே போல் சின்ன ஒரு உடல் உபாதை வந்தாலும் உடனே டாக்டரை போய் மீட் பண்ணிடுங்க. வயிறு சம்பந்தமான விஷயங்கள், ஹார்ட் ப்ராப்ளம் வருது, இது மாதிரி சில மனக்கவலைகள்னால உளைச்சல்னால வரும். அதே போல் இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் குரு உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் வழிபாடுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யானை வாகனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நெட்டில் போட்டு கொஞ்சம் அப்படியே தேடுங்க. அந்த வழிபாடு செஞ்சால் நல்லது. குழந்தை தாங்க என் பையன் 6வது படிக்கிறான், ஏங்க 12வது தான் பையன் படிச்சுட்ருக்கான், மக நட்சத்திரம், சிம்மராசி, இப்படிலாம் சொன்னீங்கன்னா அவங்கெல்லாம் இந்த வழிபாடு எடுக்கலாம். அந்த படத்தை நீங்கள் ஃப்ரேம் போட்டு கூட வீட்டில் வச்சிடலாம். ஏன்னா ஒரு வருஷம் அப்புறம் ஜென்மத்துக்கும் வருவார். ஸோ இந்த சனி பகவானோட தாக்கம் நீங்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னை பக்கம், சென்னை பாடி அந்த இடத்துல திருவழி தாயம் அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய குரு பகவானை உங்களுடைய பிறந்த கிழமை என்றைக்கோ குரு ஓரையில் போய் வழிபாடு இடுங்க. அல்லது வியாழக்கிழமை போயிட்டு நெய் தீபம், வஸ்திரம், கொண்டக்கடலை, முல்லைப்பூ நல்ல ஒரு 300 ரூபா காணிக்க கொடுங்க. ஏன்னா குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா உங்களுக்கு முன்னோர்கள், முதியவர்கள் எல்லாருமே நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசானாக இருந்தாலும் பிராமணர் அந்த மந்திரத்தை ஓதுறாங்க பார்த்தீங்களா, அதனால் அவங்களும் குரு தான். அதனால் அந்த குருக்கிட்ட நின்று தட்சிணாமூர்த்திகிட்ட நின்று செய்யக்கூடிய அந்த ஆச்சாரியார்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஆச்சாரமாக நீங்கள் ஏதாவது காணிக்க, நல்ல காணிக்கையை கொடுக்கணும். அவங்களுடைய அந்த பிழப்பு அதுதானே.
அவங்க மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணக்கூடியவங்களுக்கு நீங்கள் பிராமணர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய பண வரவாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். மன நிம்மதியை கொடுக்கும், மன தைரியத்தை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கன்னி ராசி நேயர்களே, குரு பகவான் எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபகுருவாக வந்து கடகத்தில் உச்சம் பெற்று அமரக்கூடிய காலகட்டம் 90% உங்களுக்கும் சிறப்பு. ஏன்னா உங்களுடைய கன்னிராசியிலேருந்து 3, 5, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. விருச்சிகம், மகரம், மீனத்தை பார்க்கக்கூடிய பார்வை பார்த்திங்கன்னா அந்த லாபஸ்தானத்திலேருந்து முயற்சி அருமையாக இருக்கும். 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து, பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குலதெய்வம் அனுகிரகம் உண்டுங்க. கன்னிக்கு என்ன உண்டுங்க? குலதெய்வம் அனுகிரகம் உண்டு. சனி பகவானுடைய தாக்கம் இருந்தால் இருந்துட்டு போகுது. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் நல்லா கொடுத்துருவார். திருமண தடையை நீக்கக்கூடிய காலகட்டம், அருமையான விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறார். அது ரொம்ப விசேஷம் இல்லைங்க. 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், இசைத்துறையில் இருக்கிறேன், இது மாதிரி சொல்லக்கூடியவங்க, கணவனும் மனைவியும் யாராவது வீட்டில் வேலைக்கு போகாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிரும். தம்பதியர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய, ஜாபு கிடைக்கக்கூடிய காலகட்டம் கன்னிக்குங்க. புதிய தொழில் தொடங்குவீங்க, புதிய நட்பு வட்டாரம், புதிய முதலீடு எல்லாம் செய்யக்கூடிய காலகட்டமாக கன்னிக்கு ஒரு விசேஷமாக உண்டு. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரமெல்லாம் பயணிக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல காலம். எப்பன்னு ஏங்கி கிடந்தவங்களுக்கெல்லாம் இனி வரும் காலம் எல்லாமே நடக்கும். பொன்னவன் வந்து உங்களை புகழ் தேடி அலையாமல் கஷ்டம் இல்லாமல் கொடுக்க போகிறார். கர்மஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் 31 விரயஸ்தானத்துக்கு வரார். இடம் சுப விரயம்தான், பயப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கலாம், குழந்தை பாக்கியத்துக்காக இதை ஏதாவது இது பண்ணிகிட்ருக்கலாம். அதெல்லாம் சின்னதாக அறுவை சிகிச்சையோ, இன்றைக்கி எல்லாருமே சிசேரியன் தான், மேக்ஸிமம் 90%. ஸோ இதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம குழந்தை கிடச்சா சரி. வக்கரகதியாக அப்புறமும் வந்து உங்களுக்கு ஜனவரி 24 பார்த்தீங்கன்னா திரும்பி கடகத்துக்கே போயிடுவார். அப்போ ஒரு திருப்பு முனை திருவிடை மருதூர் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். 27 நெய் தீபம் போட்டு வழிபாடு இடுங்க. குருவாக இருந்து உங்களுக்கு ஜீவசமாதி வழிபாடு யாராவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வழிபாடு இடுங்க. வாராகி அம்மனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு சக்ஸஸ் எல்லாம் கிடைக்கணும், உங்களுக்கு வெற்றியெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா வாராகி அம்மன் வழிபாடு இந்த வருஷம் இந்த குரு பெயர்ச்சியினால் உங்களுக்கு நிறைய விஷயம் கொடுக்க போகிறார். திருப்புலிவனம் காஞ்சிபுரம் மாவட்டங்க, அங்கே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வர தட்சிணாமூர்த்தியை போயிட்டு நீங்கள் பிறந்த கிழமையில் வரக்கூடிய குரு ஓரை அல்லது வியாழக்கிழமை வழிபாடு இடுங்க. நெய் தீபம், அதே போல் மஞ்சள் வஸ்திரம், முல்லைப்பூ, கொண்டக்கடலெல்லாம் கொடுத்து நல்ல ஆத்ம திருப்தியோடு உங்கள் சங்கல்பத்தை வச்சுட்டு வாங்க. முடிந்தவரை திருக்கழுக்குன்றம் போயிட்டு வாங்க. வேதகிரி ஈஸ்வரர் கோயில் ரொம்ப சிறப்புங்க. அதுவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு டவுட்டெலாம் இருந்துச்சுன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, முழுசாக உங்கள் ஜாதகத்தை ஒன்று கிளான்ஸ் பார்த்துட்டு எந்த கோயில் உங்களுக்கு அற்புதம், என்ன மோதிரம் போடலாம், என்ன விசேஷமாக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கன்னி ராசிக்காரங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பகவான் என்ன பண்ணுவார்? ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சங்க, அப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தை கடகத்தில் உச்சம் பெற்று ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்படிங்க உச்சம் பெற்று 3க்கும் 6க்கும் உடையவர் 10ஆம் இடத்துல இருந்து சிறப்பான செயல்பாட்டை கொடுக்க போகிறார். தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து மறையுங்க. உங்களுக்கு வந்து ஒரு 60-65% அப்படின்னு சொல்லலாம் துலாமுக்கு.
அப்போ 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வாக்கில் இனிமேல் உண்மை தாங்க வரும். எப்பயுமே நியாயமாக பேசுகிறவங்க. அப்போ உண்மையை தவிர வேறு எதுவும் வராது. உண்மைக்கு, உண்மையான விஷயத்துக்கு, ஒரு தர்ம சிந்தனைக்கு நீங்கள் எப்பயுமே தலையாட்டுவீங்க, செய்வீங்க ஓடி. அதே போல் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார். வீடு, வண்டி, வாகனம், புதிய விஷயம், மாற்றங்கள் உண்டுங்க. தொழில் கூட மாறும். 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை, உடம்பு தொந்தரவுங்க, நிறைய மருத்துவ செலவு, என்னன்னே தெரியல, இடுப்பு வலி, முதுகுத்தண்டு வலி, பிரச்சனைகள் இருந்துச்சு, காலில் பாதிப்பு இருந்துச்சு, எல்லாம் சரியாகும். எலும்பு சம்பந்தமான பாதிப்பு சரியாகும். உடல் ஆரோக்கியமாக இருக்கு. ஏன்னா அந்த பார்வைக்கு விருத்தி விருத்திங்கிறாங்க. அதை வந்து கெட்டது செய்ய மாட்டார். குரு மட்டும் கெட்டதே செய்ய மாட்டார். பார்வையில் நல்லதை செஞ்சுட்டு போவார். அந்த 6ஆம் பாவகத்தை புனிதப்படுத்துவார், சுத்தப்படுத்துவார்னு சொல்லுங்க. ஏதாவது ஒன்று நம்ம நினச்சிக்க கூடாது. அப்போ குருவருளும் திருவருளும் கிடைக்கப்பெறக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் நல்ல உயர்வான விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு. திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். ஏன்னா பாக்கியத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துக்கு வரனால அப்பா அம்மா வீட்டில் கொஞ்சம் உடம்பு தொந்தரவு வரலாம். ஏதாவது யாருக்காவது வந்து ஆஸ்பத்திரி, ஐசிக்குள்ளே போகக்கூடிய காலகட்டமெல்லாம் வரலாம். உங்களை பாதிக்காது. அதே போல் அக்டோபர் 31 லாபஸ்தானத்துக்கு வரார். அப்படியே எங்கே வராருங்க? சிம்மத்துக்கு வருவார். சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டம். அப்புறம் பின்னாடி ரிவர்ஸில் உங்களுக்கு வக்கரகதியாக ஜனவரி 24 அப்புறம் பின்னாடியே போயிடுவார். இப்படியெல்லாம் இந்த ஏற்றம் இறக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வருட பெயர்ச்சி குருவருள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் துளாராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது. தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். இந்த லவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க கரெக்டாக கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பொருத்தம் பார்த்து எடுங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அதே போல் நீங்கள் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி பிரபலமான பிரசித்த பெற்ற கோயில் போனால் தான் சக்ஸஸ் ஆக முடியும். அப்படிங்கிற மாதிரி குரு நின்று வழிபட பண்ணக்கூடிய ஸ்தலம், பண்ணிய ஸ்தலம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி கந்த குரு கவசம் கேட்டுகிட்டே வாங்க, பாராயணம் பண்ணிகிட்டே வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு டைம் வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. அது நேரமாக இந்த இலை விபூதியெல்லாம் கொடுப்பாங்க. நல்லா ஆண்களாக இருந்தால் மஞ்சள் வேஷ்டி, மஞ்சள் துண்டு கட்டிட்டு போய் கடல் நாழிக்கிணறில் குளிச்சுட்டு திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பழனிக்கு போயிட்டலாம், மழைக்கோயில். எப்படின்னா நீங்கள் பிறந்த நாள் எந்த கிழமை பிறந்தீங்களோ அங்கே வரக்கூடிய குரு ஓரையில் போய் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான அற்புதமான குரு உங்களுக்கு பல மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுத்து பொருளாதாரத்தை உயர்வை கொடுப்பார், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். விருச்சிக ராசி நேயர்களே, மகிழ்ச்சியாக இருங்க. மனதை சாந்தப்படுத்திக்கிங்க, மனதை உற்சாகமும் படுத்திக்கிங்க. ஏன்னா உங்களை தான் பார்க்க போகிறார். 5ஆம் பார்வையாக உங்களை பிரகஸ்பதி குரு வியாழன் நோக்கு. நல்லா கேளுங்க, வியாழன் நோக்கு. அப்பா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு வீண் அலைச்சல்கள் அத்தனைக்கும் குரு பகவான் நல்வழி நான் காட்டுறேன்ப்பா. பாக்கியஸ்தானம் என்னங்க ஸ்தானங்க? பாக்கியஸ்தானத்தில் இருந்து 90-95% உங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு வரார். ஏன்னா 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் உரியவரே குரு பகவான் தாங்க. விருச்சிகத்துக்கு வந்து இந்த தனுஷும் மீனமும் பெரிய சிறப்புங்க. அவங்களுடைய காலகட்டங்கள் எப்படி உங்களுக்கு இருக்குன்னா, ஒரு திருமணம் ஆகிற வரையும் உங்கள் லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். மேரேஜுக்கு அப்புறம் ஒருத்தவங்களை கையை பிடிச்சோன்னே, ஆணோ பெண்ணோ, அந்த தம்பதியர்களாக ஆனோடனே வாழ்க்கை ஸ்டைல் மாறும். குழந்தை கிடச்சி ஒரு 4-5 வருஷத்தில் குழந்தைக்கு ஆனோடனே அதுக்கப்புறம் ஒரு லைஃப் ஸ்டைல் மாறும். இதெல்லாம் அனுபவம். நீங்கள் நான் சொன்னது கரெக்டான கமெண்ட் பாக்ஸ்லேயோ அல்லது ஜாதகம் பாருங்கள். அப்போ விருச்சிகத்துக்கு அமோகமான வெற்றி, ஜெயம், அதிக பணப்புழக்கம், அதிர்ஷ்டம் வரப்போகுது,
தேடி வந்த அதிர்ஷ்டத்தை கைவிடாமல் பார்த்துக்கோங்க, பொக்கிஷமாக இருக்கும். தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும், சொத்துக்கள் வந்து சேரும், நல்ல தனம் வரும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம். ஏன்னா அந்த 9ஆம் இடம் அத்தனை பாக்கியத்தையும் கொடுக்கும். நிறைய கோயிலுக்கு போனீங்க, நிறைய வழிபாடு எடுத்தீங்க, ஒன்றுமே நடக்கலை. இனிமே நடக்கக்கூடிய பொன்னும் பொருளும் சேர்க்கையாகக்கூடிய அற்புதமான நாள். இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் இந்த வருஷத்தை. அப்போ அஷ்டமத்தில் இருந்த குரு பாக்கியஸ்தானத்துக்கு வந்து அதே போல் சிம்மத்துக்கு வருவார். அக்டோபர் 31 அதிசாரமாக வரக்கூடிய குரு பகவான் மீண்டும் கர்மஸ்தானத்துக்கு போகிறார். இப்படியெல்லாம் மாறி மாறி வரக்கூடிய வக்ரகதியாக வரக்கூடிய கடகத்துக்கு போகும் பொழுது ஜனவரி 24 அப்பையும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ முன்பின் அப்படிங்கிற ஒரு விசேஷ அமைப்புடன் அற்புதமான விஷயத்தை பயனடையக்கூடியவர் யார் அப்படின்னா விருச்சிகம்தான். ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கான வழிபாடெல்லாம் இருந்தாலும் இசைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை, புதிய தொழில் தொடங்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்கும். நல்ல காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய விஷயங்கள், தாய் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்குதா, அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு. நிறைய நீங்கள் இனிமேல் உழைக்க போகிறீங்க, உற்சாகமாக இருக்க போகிறீங்க. கடன் எல்லாம் தீரப்போகுது. பணம் வந்தால் கடன் பாக்கி கொடுக்குறோம் வாங்குறோம் எல்லாத்துக்கும் சரி பண்ணிடலாம். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான கோயிலுங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவக்குடி ஐராவத கோயில் இருக்குங்க. அங்கே சிறப்பாக நீங்கள் பிறந்த கிழமையில் வரக்கூடிய எந்த கிழமை பிறந்திருந்தாலும் சரி, குரு ஓரையோ அல்லது வியாழக்கிழமையோ அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம், அதே போல் முல்லைப்பூ, கொண்டக்கடலை சாத்தி நல்ல வழிபாடு, நெய் தீபம் போடுங்க. நெய் ஒரு 1/2 லிட்ரு. ஏன்னா நெய் வந்து என்னென்னா குரு ஆதிக்கங்க. ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. குருவுடைய எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெய் தாங்க. அந்த பசு நெய் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி குரு பெயர்ச்சி அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லைனாலும் ஓரளவு நல்ல விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா குரு உங்களுடைய அதிபதி தாங்க. காலசக்கரத்துக்கு 9ஆம் பாவகம் பாக்கியஸ்தானம் யாருங்க? நீங்கள் தானே. அப்போ 8ஆம் இடத்துல அஷ்டம குருவாக அமரக்கூடிய காலகட்டம், அதை கவனிக்கணும். அப்போ உங்களுக்கு மறைமுகமான லாபம் உண்டு, அப்படி எடுத்துக்கோங்க. மறைமுகமான விஷயங்கள் நடக்கும், திடீர் குருட்டதிர்ஷ்டம் வரும். அது என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் குருவும் தசாபுத்தியும் எப்படி இருக்கோ அப்படி தான் அமையும். ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றியெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குரு வந்து உங்களுடைய இடத்துல, அதாவது குருவுடைய இடமே தனுசு தான், 12ஆம் இடத்தை பார்க்குறாரு 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ மகரத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பணவரவு, தனவரவு, தொழில் நல்லா இருக்கும். எந்த துறை சார்ந்து நீங்கள் சம்பாதிச்சிட்ருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை எல்லாம் கிடைக்கும். ஆனால் நல்ல பித்து பிடுங்கல்பாங்க பார்த்தீங்களா, பட்டு சேலை வாங்கி கொடு, நகை விற்கிற விலைக்கு நகை வாங்கி கொடு, இது மாதிரி சின்ன சின்ன டார்ச்சல்கள் இந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது விரயமும் ஆகும். விரய செலவுகளையும் கொடுத்துருவார். 2ஆம் இடத்துல குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், குதூகலமான திருமண யோகமெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை, திடீர் யோகத்தை கொடுக்கும். இந்த 2ஆம் தாரம்லாம் தனுசு ராசி நல்ல முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான். அங்கேருந்து தடை செஞ்சதெல்லாம் இனிமேல் சரி பண்ண வரேன். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதிய வீடு கட்டுறது, மனை லாபத்தை கொடுக்கறது, குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், எடுத்த காரியமெல்லாம் இனி வரும் காலகட்டங்கள் சின்ன சின்ன தடைகளையாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் குரு உங்களுக்கு தரார். 50% மேலேங்க. அதுக்குன்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் குரு நான் இருக்கேன். அலைச்சல்கள் உண்டு, கற்பனா சக்தி உண்டு. சின்ன சின்ன அவதூறு, கெட்ட பேர் வாங்கினதெல்லாம் இனிமேல் சரியாகும். நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்களை முயற்சி பண்ணி செய்யணும். அப்போ 7ல் இருந்தது 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய, சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவான்
அக்டோபர் 31 தன்னுடைய அப்படியே குரு வலயமாக சிம்மத்துக்கு இடம்பெறுவார். அந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு வக்ரகதியாக ஜனவரிக்கு அப்புறம் 24 வரும். இப்படி மாற்றங்கள் ஏற்றங்கள் மேலும், அதாவது மேடு பள்ளம் வாங்கல, இரவு பகல் வாங்கல, கஷ்ட நஷ்டம் வாங்கல, இப்படி உங்களுக்கு இந்த ஓராண்டு தனுசு ராசிக்கெல்லாம் பயனுக்கு போகக்கூடிய அமைப்பு. பயன்பாடு செயல்பாடு இதெல்லாம் வந்து நிறைய முயற்சி பண்ணுங்க. எந்த துறை சார்ந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. ஒரு பத்திரிக்கை துறையாக இருக்கலாம், அல்லது ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் சென்டர் வச்சுருக்கலாம். அதே போல் உங்களுக்கு மருத்துவ படிப்பு படிக்கலாம், அதில் எதாவது ஆராய்ச்சி பண்ணுறது, கிரியேட்டிவெல்லாம் நிறைய ஒரு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நல்லதெல்லாம் நினைங்க. அந்த எந்த ஆராய்ச்சித்துறை படிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் இப்போ தேடி வரும். கடன் கொஞ்சம் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் சிலருக்கு வரும். குருவோ உங்கள் தசாபுத்தியோ பார்த்துக்கணும். ஏன்னா அந்த கடக ராசியில் வந்து அப்படியே சிம்மத்துக்கு இறங்கி அப்புறம் கடகத்துக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு அந்த காலகட்டம் உங்களோட தசாபுத்தி கிரகநாதன் எப்படியெல்லாம் வேலை செய்கிறார், எப்படியெல்லாம் உங்கள் குரு எங்கே இருக்கார், உங்களுக்கு அதிபதி இல்லவா, அவர் உங்களுடைய ஜாதக கட்டத்தில், ஜனன ஜாதக கட்டத்தில் நீங்கள் மூல நட்சத்திரமாக இருக்கலாம், பூராடம் உத்திராடம் எதுவாக இருக்கலாம், தானே தனுசு ராசி இதான் இப்படி தான் குரு இருக்கிறார். அந்த குரு எப்படியெல்லாம் நமக்கு செயல்பாட்டுக்கு வரார் பார்த்துக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும். டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் ஜாதகத்தை முழுசாக பார்த்துக்கோங்க. இருப்பினும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடி குரு தட்சாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதே போல் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் சுவாமி ரொம்ப விசேஷமான அமைப்பில் அங்கே இருக்கார். நம்மளுடைய கர்ம வினை அந்த சன்னதிக்கு போயிட்டு வந்தாவே கர்ம வினை குருவுடைய பாதிப்பும் நீக்கிறார். நல்லா கேட்டுங்க, குருவுடைய பாதிப்பையும் நீக்கிறார். அப்பேற்பட்ட அந்த ஸ்தலத்துக்கு ஒரு தடவை போய் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய பிறந்த கிழமை அன்று வரக்கூடிய குருவோரை அல்லது வியாழக்கிழமையே போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. சந்தனம் நெற்றியில் வச்சுக்கோங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா குருவாயூர் போய் சேவிச்சுட்டு வந்துடுங்க வியாழக்கிழமை, ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மகர ராசி நேயர்களே, சனி பகவானுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மேஷத்திலிருந்து எண்ணி வரும்போது கர்மஸ்தானம், ரொம்ப விசேஷமான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் 90%. அப்பாடா, ரொம்ப ஹாப்பியாக இருங்க. அருமையான விஷயங்கள் நடக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 12க்கும் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கும் உரியவர் யாருங்க? குரு பகவான். தனுஷுக்கும் மீனத்துக்கும் உரித்தானவர். ஆனால் குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீசம் உங்கள் இடம். ஆனாலும் கல்வியில் சிறப்பான ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கிறதுக்கும் நல்ல காலேஜில் உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுலாம் மகர ராசிக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஜூன் ஜூலையில் தான் உங்களுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கும். அற்புதமாக இருக்கும். திருமண யோகம் கைகூடும். எப்படிங்க? 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய இடத்தையே பார்க்குறார். நல்லா கேட்டுக்கணும், ஜென்மமாக பார்க்குறார். உங்களை பார்க்குற குரு எத்தனை சனி தோஷமாக இருந்தாலும் சரி, தொழில் தடையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். நல்ல உடல் வலிமையெல்லாம் பெறக்கூடிய காலகட்டங்கள். கால்வலி கைவலி என்ன உங்களுக்கு தொந்தரவு இருந்தால் அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். மருத்துவ செலவே குறையுங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 9ஆம் இடத்தை 3ஆம் இடத்தை வந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறார். சிறப்பு. அப்போ உங்களோட முயற்சி எல்லாம் சக்ஸஸ். உங்களுடைய இனிமே வீரியமே ஜாஸ்தி. நல்ல ஆஞ்சநேயர் பலம் மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய அதிசாரமாக அக்டோபர் 31 உங்கள் ராசியை அஷ்டமஸ்தானத்தாக பார்க்கக்கூடிய காலகட்டமும் வரும். அது என்னன்னா சிம்மத்துக்கு பெயரும்போது அதுவே வக்கரகதியாக ஜனவரி 24 அப்புறம் கடகத்துக்கே வந்துடுவார். அந்த சின்ன காலங்கள்
உங்களுக்கு கவனமாக இருக்கணுங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணி எந்த காலகட்டம்னு கேட்டுக்கலாம். உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது நல்லா இருக்குங்க மேடம், இருந்தாலும் வழிபாடு எடுக்கணுமா? கண்டிப்பாக நல்லதை இன்னும் மேலும் நல்லது கொடுக்கணும். ஏன்னா குரு நீச்சம் உங்கள் இடத்துல. குழந்தைகள்னால பிரச்சனை, குழந்தைகள்னால மகர ராசிக்காரங்க கண்ணீர் விடாதவங்களே இல்லையுமே. இந்த முதலை கண்ணீரும்பாங்க, அப்படி விளையாட்டாவது கண்ணில் டக்குன்னு அப்படியே கண்ணில் ஜலம் வைக்கணும். ஏன்னா திருவோண நட்சத்திரம் அங்கே இருக்குது, சந்திரனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கனால மனசு அப்படி இலகி மனசு உடனே அழுதுருவாங்க. அதனால் நீங்கள் வழிபாடுன்னு எடுக்கும் பொழுது அரக்கோணம் அருகில் இருக்கக்கூடிய திருமால் போர் ரயில் நிலையத்துக்கிட்ட அகரம் கோவிந்தவாடி ஆலயத்துக்கு சிறப்பாக வியாழக்கிழமை போய் வழிபாடு எடுங்க. ஐயருக்கெல்லாம் துண்டு வேஷ்டி துண்டுலாம் வாங்கி கொடுக்கலாம், உங்கள் கையால் கொடுங்க. அப்படியே ஒரு தாம்பழத்தட்டில் தேங்காய் பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், வெத்தலைப்பாக்கு, தட்சிணையெல்லாம் வச்சு அப்படி சிறப்பாக அப்படி பார்க்கும்போது சந்தோஷப்படணும். அந்த குரு தோஷம் நீங்கும், அந்த குரு நீச்ச குரு மறையுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நீங்கள் அப்படி கொடுக்கணும். காணிக்க கொடுக்கும்போது திருவள்ளீஸ்வரர் சென்னை பாடி பக்கத்தில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஆலயமும் சென்று நீங்கள் வியாழக்கிழமை வழிபாடு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். அற்புதமான மாற்றத்தை மகர ராசிக்காரங்க ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கும்பராசி நேயர்கள், 2026 இந்த ஜூன் மாதம் பெயரக்கூடிய குரு பெயர்ச்சி ராகு ஜென்மத்திலேயே இருக்கிறாருங்க மேடம். 55% மேலே உங்களுக்கு நல்லா இருக்குது சொல்லலாம். ஏன்னா ரோக குரு அப்படின்னா 6ஆம் இடத்துல போய் அமர்றாருன்னு அர்த்தம். ருண ரோக சத்துருஸ்தானம்னு அர்த்தங்க. கடகத்தில் உச்சம் பெற்றாலும் 6இல் போய் அமரக்கூடிய குரு பகவான் உங்களோட இடம் அப்படிம்பாங்க. உங்களுடைய 2ஆம் இடம் எதுங்க? மீனம், குருவுடைய அதிபதி. 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். தொழில் கெடாது, சின்ன சின்ன அலைச்சல்கள் உண்டு, சின்ன சின்ன பிரயாணங்கள் உண்டு. ஆனால் 10ஆம் இடத்தை பார்க்கறனால சிறப்புன்னு சொல்லலாம். 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை, விரயமெல்லாம் குறையணுமே. அலைச்சல் உண்டா இருந்தாலும் விரயத்தை குறைப்பார். வீண் விரயமெல்லாம் இனிமேல் சரியாகக்கூடிய அமைப்பு. தூக்கம் இனிமேல் கொஞ்சம் வருங்க. யாருக்குங்க? கும்பத்துக்கு. ஐயன்னா அப்படி நல்லா தூங்கக்கூடிய அமைப்பு வரும். சின்ன சின்ன மன வலிமை, மனக்கசப்பு இதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. அப்படியே வெளியே சொல்லாத விஷயங்கள்லாம் இருந்திருக்கிறதெல்லாம் இனிமேல் சரியாகக்கூடிய காலகட்டங்கள். லவ் கூட சக்ஸஸ் ஆகலாம். ஏன்னா 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சுகபோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்துல குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, சனி பகவான் தாக்கம். ஏன்னா உங்களுக்கு ஆட்சி பெற்றவர் தானே, சனி கொடுக்க எவர் தடுப்பார். அப்போ குருவும் அங்கே இருக்கிறனால உங்களுக்கு பார்க்கக்கூடிய அமைப்பில் அந்த சனி தாக்கத்தை குறைப்பார்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் உங்கள் பேச்சுக்கு எடுபடும். வீட்லையாக இருக்கட்டும், வெளிவட்டாரத்துலையாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு அரசியல் பிரபலமானவர்களாக இருக்கலாம், ஒரு கவுன்சிலராக இருக்கலாம், எந்த ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கலாம். அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த ராஜ யோகமெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கணும். எல்லாத்துக்குமே இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் நிறைய பேர் பார்த்தாங்க, நமக்கு அந்த யோகமெல்லாம் இருக்கா மேடம்? அது என்ன பார்க்கும்போது திரிகோண பாவகம் நல்லா இருக்கணும். சூரியன் செவ்வாய் குரு நல்ல பிளேஸில் இருந்தால் தான் இந்த சூரியன் குரு சேர்க்கைக்கே விசேஷம் உண்டு, செவ்வாய் குரு சேர்க்கைக்கு ஒரு விசேஷம் உண்டு. இதுக்கெல்லாம் அந்த ராஜ யோகம்பாங்க. இது மாதிரி புதனுடைய சேரும் பொழுது ஒரு யோகம் உண்டு. இந்த மாதிரிலாம் நமக்கு அனலைஸ் பண்ணி சந்திரனுடைய இடத்தில் இருந்து மனோகாரகன்பாங்க. இந்த குரு புத்திரக்காரகர் எந்த பாவகத்தில் அமருதோ அதான் குருச்சந்திர யோகம்பாங்க. சேர்க்கையோடு அமரும்போது உச்சம் பெறனால தான் கடகத்துக்கு பாதிப்பே இல்லைன்னு சொல்கிறோம். ஏன்னா குருச்சந்திர யோகம்னு அர்த்தம் அந்த இடத்துக்கு. இது மாதிரி எதிர்காலத்தில் நீங்கள் என்னென்ன திட்டங்கள் போட்டு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய அமைப்பு. எதிரிகள்னால லாபங்க, எதிரிகள்னால தொல்லைகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு வரும். மன வலிமை, தைரியம், இனிமேல் நிறைய விஷயங்கள் உண்டு. பண வரவும் உண்டு, செலவுகளும் உண்டு. ஏன்னா அந்த 12ஆம் இடத்தை பார்க்கறனால 5ல் இருந்து உங்கள் ராசி 6ஆம் இடத்துல அதிசாரமாக
அடுத்தது அக்டோபர் 31ஆம் தேதி 7ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த 7ஆம் இடத்துக்கு போவார். அப்போல்லாம் அந்த திருமண பந்தத்தையும் 2ஆம் தாரம் நான் பார்த்துட்ருக்கேன், தாரமே அமையல, நிறைய அந்த குரு பலன் இருந்தால் தான் கிடைக்கும். திருமணம் ஃபஸ்ட்டு நடக்கும், அடுத்த குழந்தை பாக்கியம், தொழில் எல்லாமே யாருங்க? குரு தான். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் வக்கரகதியாக வரக்கூடிய காலகட்டம் எப்படின்னா ஜனவரி 24, அப்புறமும் வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இருந்தாலும் உங்கள் ஜாதக கட்டத்தை இந்த 7.5 சனி தாக்கமும் இந்த குரு பயிற்சியும் எப்படி இருக்குது அப்படின்னு டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். திருச்செந்தூர் முருகனை வியாழக்கிழமை போயிட்டு நாழிக்கிணறு கடலில் ஸ்நானம் பண்ணிவிட்டு சிறப்பாக வழிபாடு எடுத்துகிட்டு உள் பிரகாரத்தை ஒரு 3 தடவை சுற்றி வலம் வந்து சாமிக்கிட்ட உங்களுடைய குறைகள்லாம் நீக்கணும், நிறைய நிறைவை கொடு, செல்வத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, திருமணத்தை கொடுன்னு வேண்டிட்டு வாங்க. அதே போல் சென்னை அருகில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தியாகராஜ அந்த ஆலயம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த வியாழக்கிழமை போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அதே போல் சித்திரப்பரத வல்லப பெருமாள் கோயில் இருக்குது, அங்கேயும் நீங்கள் போய் வழிபாடு எடுக்கலாம். சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. குற்றால ஈஸ்வரர் கோயில், இத்தனை கோயிலுங்களா? ஆமாம், ஏன்னா குரு வலிமை இல்லாமல் இருக்கிறார், கொஞ்சம் வீக்காக இருக்கார், அதனால் சதவிகிதம் குறையுது அல்லவா. அப்போ குற்றாலிங்கேஸ்வரர் கோயிலை குற்றாலத்தில் இருக்குதுங்க, அது வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. மதுரை நியர்பை இருக்கக்கூடிய குருவித்துறை அந்த ஆலயமும் போய் வழிபாடு எடுங்க. இதெல்லாம் எப்படி எடுக்கணும், ஆகம விதிப்படி என்ன கொண்டுட்டு போகணும், அங்கே என்ன நாள் போகணும், இதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மீனராசி குரு தான் உங்களுக்கு அதிபதிங்க. காலசக்கரத்துக்கு 12ஆம் பாவகமாக இருந்தாலும் எங்கள் வீடு குருவோடைய வீடுங்க, நல்ல இடத்துல போய் உட்கார போகிறார். இந்த சனி பகவானுடைய ஜென்ம சனி 7.5 சனிங்கிற தாக்கமெல்லாம் அப்படியே தவிடு பொடியாக ஆகக்கூடிய அமைப்பு. மன தைரியம், தன்னம்பிக்கை, கடன் தொந்தரவு, என்ன பிரச்சனைனால அப்படியே உழண்டுக்கிட்டு கிடந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக ஜூன்லேருந்து அமோகமான வெற்றி 90%. ஃபோன் பண்ணி ஜாதகத்தை புக் பண்ணிடுங்க அப்படிங்கிறீங்களா? அந்தளவுக்கு மீனை கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஜாதகம் பார்க்க வந்த நிறைய பேர் இந்த 6 மாதமாக யாருன்னா மீனந்தான். அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொண்டு இருந்தாலும் இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் குரு உங்களை காப்பாற்ற போகிறார். 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று அம்மாவுக்கு உடம்பு நல்லா இருக்கும், அம்மாவுடைய சொந்தங்கள் உங்களை ஆதரிப்பாங்க, பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம். குலதெய்வம் இனிமேல் பேசுங்க, குலதெய்வம் உங்ககிட்ட நின்று பேசு. குலதெய்வ வழிபாடு ஏதாவது பெண்டிங் இருந்தால் போய் இந்த காலகட்டத்தில் செஞ்சுட்டு வந்துடுங்க குடும்பத்தோட. 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க. 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. கணவனால் மனைவி, மனைவினால் கணவன், வேலை வாய்ப்பு, தொழில் மாற்றம், வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ். எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, லாபத்தை பார்க்கக்கூடிய இடம், அந்த பார்க்குற பார்வைங்க. உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, மகரத்தை. அற்புதம். அடுத்த 9ஆம் பார்வை உங்களையே பார்க்குறாரு. உங்கள் குரு உங்களையே பார்க்குறாருங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டு. உத்தரட்டாதிக்கு தொழில் சிறப்பு, வருமானம் உண்டு. ரேவதிக்கு தொழில் மாற்றம், இடமாற்றம், நல்ல ஒரு திருமணம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியமெல்லாம் இனிமே தான் கிடைக்கும். உங்கள் ஜென்மத்தை பார்க்குறனால எவ்வளோ நிம்மதியாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் முணுமுணுன்ட்டு இருப்பீங்க, அந்த முணுமுணுப்பெல்லாம் இனிமேல் இருக்காது. அப்படி காலரை தூக்கிட்டு ஆகா நான் மீன ராசிப்பான்னு நடக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்ய போகிறார். பணம் கொட்டும். ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க, தசாபுத்தி எப்படி இருக்குது. அது நீச்சமாகவோ பகை பெற்றிருந்துச்சுன்னா அப்புறம் ஏன் மேடம் பணமே கொட்டலைன்னு கேட்கக்கூடாதுல்ல. தசாபுத்தி ஒத்துழைப்பு கொடுத்துச்சுன்னா மீன ராசிக்கு சிறப்பு. ஏன்னா மகரத்தை பார்க்குறது அவ்வளோ விசேஷம். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போகிறது டாப் மோஸ்ட். ஏன்னா 9ஆம் பார்வைக்கு தான் குரு பார்வை எவ்வளோ இருந்தாலும் 9க்கு அவ்வளோ விசேஷம். வெளிநாடு வெளியூர் தொழில் கிடைக்குங்க, வேலை கிடைக்குங்க, வேலையை உத்தியோகம் மாற்றம் உண்டுங்க, எல்லாத்துக்கும் பணம் உண்டுங்க, பணம் வரும். அந்த கடகத்தில் இருந்து அக்டோபர் 31ஆம் தேதி அப்புறம் சிம்மத்துக்கு போவார். அந்த காலகட்டம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும்.
அம்மா அப்பா விட்டு பிரியறதோ அல்லது வெளியில் விஷயத்துக்காக போகிறதோ இதெல்லாம் நடக்கும். வக்கரகதியாக அப்புறம் வந்து உட்காந்துக்குவார். அப்போ இன்னும் விசேஷமாக மாற்றத்தை கொடுப்பார். ஆக மொத்தத்தில் மீனத்துக்கு மாற்றம் உண்டு. இருந்தாலும் வழிபாடு எடுத்துக்கணும்ல. ஃபஸ்ட்டு சந்தனம் இட்டுக்குங்க. நெற்றியில் சந்தனம், வெறும் நெத்தியாகவே மீனராசி இருக்கக்கூடாதுன்னு எப்பயுமே நம்ம நிறைய மீடியாவில் சொல்லியிருக்கோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி குருவாயூர் போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா 90% சொல்கிறோம், குழந்தை பாக்கியம், தொழில் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லா வரும். குருவுடைய நான் இருக்கேங்கிற விஷயத்துக்கு அங்கே ஒரு படம் வாங்கிட்டு வந்துடுங்க, குருவாயூரோட படம். ஏன்னா பெருமாளுடைய ஆதிக்கம் அல்லவா இங்கே. இந்த ரேவதி நட்சத்திரம் மீனராசியெல்லாம் அந்த பெருமாளுடைய ஆதிக்கம் இருக்குன்னா குருவாயூர் சேவிச்சுக்கிறது அவ்வளோ விசேஷம். அடுத்தது இந்த கேரளாவை என்ன சொல்லுவோம்னா, சுக்கிரன் உச்சம் பெற்ற இடமோ, சுக்கிரனுடைய இடமோ இங்கே உச்சம் பெறார்ல, அதனால தான் அங்கெல்லாம் போய் சேவிச்சுட்டு வரக்கூடிய அமைப்பு சிறப்பு. திருவேலிமிழலை, ஆகா பழமையான சிவன் கோயிலுங்க. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தெல்லாம், அந்த சன்னதியெல்லாம் நீங்கள் போய் அப்படி காலை மிதிச்சுட்டு வந்தாவே புண்ணியங்க. கர்ம வினையெல்லாம் போகும். இந்த சனி பகவானுடைய தாக்கம் டக்குன்னு குறையக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அடுத்தது திருவலாங்காடு, ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அங்கேயும் ஒரு டைம் போயிட்டு வந்துடுங்க. வளூர் வீரட்டேஸ்வரர் கோயில் சிறப்பான கோயில். ஏன்னா இந்த 7.5 சனி ஜென்ம சனினால் ஒரு 4-5 ஊர் போனால் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். போவீங்க, ஆன்மீகவாதி தான் மீனராசிக்காரங்கெல்லாம். பத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த கோயில் வந்து விசேஷமான ஒரு அமைப்பை உடைய கோயில். ஃபோன் பண்ணி டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் இருக்குது, உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு இன்னும் தசாபுத்திக்கு ஏற்ப நல்ல கோயிலெலாம் போய் வழிபாடு எடுங்க. அமோகமான வெற்றி, அமோகமான பணவரவு, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி குரு பகவான் தருவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக துல்லியமாக குரு பெயர்ச்சியோட பலாபலன் மற்றும் பரிகாரத்துடன் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு ஒரு புண்ணியம் பாக்கியம். சிவாய நம.